ஏற்றமும் முன்னேற்றமும் பெறப்போகும் மேசராசி அன்பர்களே, இந்த டிசம்பர் மாத பலாபலன் அப்படின்னு சொல்கிறது இது சிறப்பு பலாபலனே சொல்லலாம். ஏன்னா இந்த வருடத்தில் இறுதி மாதம் ஆங்கில வருடத்தில், ஆனால் உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கு ஒரு அடித்தளமாக அமையப்போகுதுங்கிறது மாற்று கருத்து இல்லை. மேசராசியில் இந்த குறிப்பாக அந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா 2-3 கிரக பயிற்சிகள் நடக்குது. அது என்னன்னு பார்த்திங்கன்னா சூரிய பயிற்சி, சுக்கிரன் தான் 3 கட்டம் வரைக்கும் மாறுது, தனுசிலிருந்து கும்பம் வரைக்கும் பயணிக்கிறார். இதில் வக்ரம் பெறுகிற சூழ்நிலையும் உண்டு. இது இந்த மாதத்துக்கு உங்களுக்கு செயல் திட்டத்துக்கு நிறைய மாற்றங்கள் கொண்டு வரப்போகிறது. பொதுவாக போன மாதத்தில் ஒரு சில கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு தான் இந்த மேசராசிக்காரங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் எடுத்ததெல்லாம் தடங்கள் ஏற்பட்டுகிட்டே இருந்தது. தாமதம், ஏன் தாமதம்னு கண்டுபிடிக்க முடியல. உறவுகள் வகையில் நம்ம ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல, எப்போ தான் முடிவுக்கு வரும் அப்படின்ற இந்த காலகட்டங்கள். இந்த வேலை ரீதியாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வருது கண்ணுக்கு தெரிய தவிர எப்போ தான் வரும், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது. அதை பற்றிலாம் தெளிவாக பார்ப்போம். குறிப்பாக மாணவர்களுக்கு எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது, ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அது சம்மந்தப்பட்டது, எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது, அதை பற்றிலாம் தெளிவாக பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா குறிப்பாக கார்த்திகை அந்த மாதமும் அப்புறம் மார்கழி, இந்த மாதங்கள் இரண்டும் இங்கே பயணிக்க போகுது. இதில் இந்த கார்த்திகை மாதத்திலே நிறைய முக்கிய விஷயங்கள் முடிச்சுக்கணும். குறிப்பாக திருமணம் இருக்குன்னா உறுதியாக திருமண காலகட்டமாக போயிட்டுருக்குது. உங்கள் ராசி 7ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா 9, 10, 11 சுப கிரகங்களோட சேர்க்கை சனி தான் சேருது. இப்போ ஒரு கேள்வி வரும், குருபலன் கொஞ்சம் இதாக இருக்கா சார், குருபலன் இருக்கா இல்லையா? உங்கள் இன்னும் கோச்சாரத்தில் குரு பார்த்திங்கன்னா வக்ரகதியில் இருக்கிறார், 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில். இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் 2இல் இருக்கிற குருவும் 9இல் இருக்கிற சுக்கிரனும் பரிவர்த்தனை நடப்பார். அப்போ 7க்குரிய 2இல் வராரா? 7க்குரிய 2இல் வரனா திருமண யோகம் தானாக வருகிற காலகட்டம். இந்த நேரத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த குறிப்பிட்ட வயதுடைய ஆண் பெண்கள் இருவருமே குயிக்காக திருமணம் சம்பந்தப்பட்டது ப்ராசஸ் பண்ணணும். அடுத்து இந்த திருமணம் சம்பந்தப்பட்டதில் ஒரு சிலர் 2வது திருமணம், மனக்கசப்புகள், முதல் திருமணம் ஏற்பட்டது, அதோட முடிவுகள் என்ன, முதல் திருமணத்தோட இந்த டைவர்ஸ் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்துடுமா அப்படின்னு கேள்விகள் நிறைய கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு பதில் என்ன? முதல் திருமணம் 2வது திருமணம் இரண்டுமே இனிமையாக வாழ்க்கை தொடங்க ஆரம்பிக்கக்குள்ள காலகட்டம். அதனால் வரன் 2 பேத்துக்கு மேட்சிங் பார்த்து, தசாபுத்தி அம்சம் இதெல்லாம் பார்த்து ஃபைனலைஸ் பண்ண வேண்டிய நேரம். இப்போ திருமண பலன் பார்க்கும்போது ஒரு முக்கியமாக பார்க்கணும், நட்சத்திர பொருத்தம் மட்டும் போதுமா அப்படின்னு கேள்வி வரணும். அதை தாண்டி ஜாதக கட்ட பொருத்தம், செவ்வாய் தோஷம் இருக்கா, ராகு கேது இருக்கா, கூட்டு தசை உண்டா, 7ஆம் அதிபதியும் இவங்க 7ஆம் அதிபதியும் வலு இப்படி, குழந்தை பிறப்பு, இந்த மாதிரி அடிப்படை தன்மைகள்லாம் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும். குறிப்பாக ஏன்னா குருபலன் பாதி குருபலன் இருக்க பொழுது. ரைட். அடுத்து உங்கள் குடும்ப உறவுகளில் பார்த்திங்கன்னா நிறைய பேச்சுவார்த்தைகள் பேசிக்கிட்டே இருக்கிறது, சுபிச்ச பலன்கள் வருகிற காலகட்டம். 2இல் குரு 9, 12 குறிவார். குடும்பத்தில் பொருளாதார உயர்வு கணிசமாக இருக்குங்க. இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணால் குடும்ப உறவுகளுக்கு மேம்படுத்த செய்ய வேண்டிய செலவுகள் செய்யுங்க ஃபஸ்ட். 2வது கடன் அடைக்கிறது. ஏன்னா கடன் பட்டார் நெஞ்சம் கலைஞான் இலங்கை வேந்தன் சொல்கிற மாதிரி கடன் அடைச்சி வெளியே வருகிற காலகட்டம். குறிப்பாக அவங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் சூழ்நிலை கைதி போல் உங்களை நிறுத்தி கடன் வாங்க வைத்துள்ளார். வேலையில் ஒரு சில ஏற்றத்தாழ்வுனால பொருளாதார ரீதியாக கடன் வாங்கும் சூழ்நிலை வந்துடுச்சு. அதற்கு நிவர்த்தி பண்ண வேண்டிய சூழ்நிலை. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஹோம் லோன் எஸ்பெஷலி, சார் பாதி கட்டணும், ஒரு சில நாள் கட்ட முடியலை, 2 மாதம் பெண்டிங் இருக்குது, இந்த இஎம்ஐ பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கிரெடிட் ஆகிடுச்சு, இஎம்ஐ பணம் தான் கொஞ்சம் பெண்டிங்காக இருக்குது, நான் போடுறதுக்குள்ளே இஎம்ஐ டெபிட் பண்ணிட்டாங்க, நோன் வந்துருச்சு, அதுக்கு ஃபைன் போட்டாங்க, இது ஒரு சிக்கலாகவே சொல்லிகிட்டு இருப்பாங்க. இது கால சூழ்நிலை. எப்போவுமே இந்த ராசிக்கு இப்போ குறிப்பிட்ட காலம் வரைக்கும் குறிப்பிட்ட அந்த இஎம்ஐக்கு உண்டான அமௌண்ட் அக்கௌண்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் வருகின்ற பணத்தை ஃபஸ்ட்டு அடைச்சி மீண்டு வருகிற சூழ்நிலை. 2வது நகைக்கடனை மீட்டக்கூடிய காலகட்டம். இப்போ ஹோம் லோனாக நகைக்கடனை எது ஃபஸ்ட்டு திருப்பணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃபஸ்ட் ஆப்ஷன் ஹோம் லோன். இதை ஃபஸ்ட்டு மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த கடனை அடைச்சி வெளியே வர வேண்டிய சூழ்நிலை. சொத்து சுகங்கள் பார்த்திங்க உங்கள் பற்றி ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு சொத்து சுகங்கள் சம்மந்தப்பட்டது, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டு இந்த ஒரு மாதம் தவிர்த்தரலாம், முக்கிய முடிவு எடுக்கலாம். அடுத்த கேள்வி வரும், சார் கார்த்திகை மாதம் விட்டால் மார்கழி வந்துடுமே, மார்கழியில் நாங்கள் வண்டி வாகனம் இடம் சம்மந்தப்பட்டது என்ன பண்ணலாம்,
வாஸ்து நாள் வேறு வருது, இந்த வாஸ்து நாளை பயன்படுத்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இந்த மாதம் தவிர்ப்பது நலம். உங்கள் ஜாதகத்தில் ஒரு அஸ்ட்ராலஜர் கன்சல்ட் பண்ணி அவங்க கைடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த வாஸ்து நாள் பக்கம் போகணுமே தவிர மற்றது தவிர்க்க வேண்டும். ஏன்னா 4ஆம் இடம்தான் இடம், வீடு, சொந்தம். அங்கே உங்கள் ராசிக்கு ஒரு பரிவர்த்தனை யோகம் வருது. இந்த பரிவர்த்தனை யோகம்ங்கிறது நல்லபடியாக வேலை செய்தால், வேறு மாதிரி மாறி வேலை செய்தால் உங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி லக்னத்தன்மை முக்கியம். அதனால் இது ஜோசியம் பார்க்காம உறுதி பண்ண முடியாது. அப்போ ரைட், அடுத்த முக்கியமான ஒரு கேள்வி வரும். சரி, இப்போ ஒரு சிலருக்கு ஜோசிய ரீதியாக வருது அப்படின்னா புது வீடாக கட்டலாமா வேண்டாமா இப்படி எல்லா தன்மையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய உண்டு. பொதுவாக வண்டி வாகனம், செகண்ட் ஹேண்ட் வண்டி இது நல்லாயிருக்கு. வாகனத்தை விற்றுட்டு வேறு ஒன்று வாங்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணலாம், தடைகள் இல்லை, ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். சரி, இப்போ குழந்தைகள் சம்மந்தப்பட்டதில் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்குங்க. குழந்தைகள் சம்மந்தமானது அவங்களுக்கு வாழ்க்கை அடுத்த படிநிலைக்கு போக வேண்டியது, அவங்களுக்கு ஒரு சில மருத்துவ செலவுகள் ஆச்சு. இப்போ அதிலிருந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போகிறாங்க. ஆக மொத்தம் குழந்தைகளுக்கு உண்டான வளர்ச்சிக்கு உண்டான காலகட்டமாக வந்துட்டுருக்கறனால அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் தட்டி கொடுத்து வளர்க்கணும். இப்போ உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி சூரியன், அவர் 8ல் மறைஞ்சு பின்னர் 9க்கு மாறுகிறார். இந்த 8ல் இருக்கிற காலகட்டம் வரை அவங்கள தட்டி கொடுத்து வளர்க்கணும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் இப்போ மாறி நல்லபடியில் வரப்போகிறாங்க. காதல் சார்ந்த விஷயங்கள் திருமணம் பேசும்போதே பேசியிருக்கணும். இந்த காதல் கைகூடுமா, காதல் இனிக்குமா இல்லை கசக்குமா அப்படிங்கிறது. பொதுவாக காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவசர முடிவுகள் வேண்டாம், இப்பொழுது அளவாக உள்ளது. சில மாதங்கள் ஆகும். குலதெய்வம் சம்பந்தப்பட்டது 5ஆம் இடம் பார்த்தீங்கன்னா குலதெய்வம், அரசியல், அரசாங்கம் தொடர்புடைய இது எத்தனையுமே இதை தான் சொல்லப்போகுது. இப்போ குலதெய்வ கோயில்கள் அனுகிரகம் உண்டு. ஒரு போன மாதம்லாம் பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தேன், பூட்டியிருந்தார், பூட்டின கோயிலுக்கு கும்பிட்டுட்டு வந்தோம் அப்படிங்கிற அம்சம் வந்திருக்கும். அது நீ இன்னும் அப்படி அம்சம் இருந்தால் திருப்பி இன்னொரு டைம் போக வேண்டியிருக்கு. இன்னொருத்தங்க சார் மலை கோயிலுக்கு போகிறோம், போகிற வழியில் தடங்கள் ஏற்பட்டது, போகலாமா வேண்டாமான்னு ஒரு குழப்பம், திருப்பி போக வேண்டிய சூழ்நிலை தான். ஆக ஒரு குலதெய்வ வழிபாடோ இஷ்ட தெய்வ வழிபாடோ ஒரு தடங்கள் ஏற்பட்டு தடங்கள் நிவர்த்தியாகி அடுத்து போகிற சூழ்நிலை வந்திருக்குது. ரைட், நேராக பொருளாதாரத்தை பற்றி பேசிடுவோம். பொருளாதாரத்தில் வேலை, தொழில் 2 செக்மெண்ட்டாக பிரித்து தெளிவாக பார்த்துடும். முதல்ல உங்களுக்கு நான் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வேலை. உங்கள் 6ஆம் அதிபதி இப்போ 8ல் பயணித்து 8ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார். இந்த நேரத்தில் கேள்வி வரும், சார் நான் வேலையை விட்டுட்டு வேறு பக்கம் போகலாமா, வேலையில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா, வேலை நேரங்கள் எப்படி, இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மிதமான காலகட்டம், ரொம்ப பாசிட்டிவாக இது இல்லை. ஒரே ஒரு நல்ல விஷயம்னா குரு பார்க்குது, 6ஆம் இடத்தையும் பார்க்குது, 8ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்போ அவசர முடிவுகள், சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருகிற காலகட்டம், அவசர முடிவு தவிர்க்கணும். இந்த நேரத்தை வேலையை விட்டுட்டு இன்னொரு பக்கம் போகலாமா அப்படிங்கிற முடிவு இல்லை. ஒரே ஒரு ஆப்ஷன்னா வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணலாமான்னா உறுதியாக ட்ரை பண்ணலாம். வெளிநாடு, வெளி மாநிலம் சம்மந்தப்பட்டது வேறு பக்கம் இதெல்லாம் காலகட்டங்கள் இருக்குது. அந்த மாதிரி காலகட்டத்தில் போயிட்டு வரக்கூடிய அம்சம் இருக்குது, அதை ட்ரை பண்ணுங்கள், சக்ஸஸ் கொடுக்கும். அப்போ வேலை சம்மந்தப்பட்ட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இந்த டிசம்பர் மாதம். பொதுவாகவே காமன் நாலேஜ்லேயே தெரிஞ்சிடும். கோச்சார ஜாதகம் சொல்லுதோ இல்லையோ, டிசம்பர் 15க்கு மேலே வேலை வாய்ப்புகள் வெளிநாடு சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா லீவு, கிறிஸ்மஸ், நியூ இயர் ஹாலிடே, அப்போ இந்த நேரத்தில் ரிஸ்க் எடுக்கலாமா, கொஞ்சம் பொறுத்து போக வேண்டிய காலகட்டம். ரைட், அடுத்து தொழிலை பற்றி பேசுவோம். தொழில் உங்கள் 10க்குரியவன் 11ல் பயணித்து கொண்டிருக்கிறான். அவருக்கு இந்த 10ஆம் வீட்டையே குரு பார்வையும் உண்டு. தொழிலை வளர்ச்சி பண்ண வேண்டிய காலகட்டம் இது. டிசம்பராக இருந்தேன்னா, மார்கழியாக இருந்தாலும், எந்த மாதமாக இருந்தாலும் உங்களுக்கு பிஸ்னஸ் குறிக்கோளாக செஞ்சு பல டெவலப் பண்ண வேண்டிய கால சூழ்நிலை வந்தாச்சு. இந்த நேரத்தில் உடனே ஒன்று தன்னம்பிக்கையாக எடுத்து அடுத்த படி வைக்க வேண்டிய சூழ்நிலை தான் இது. அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க, மற்றவங்க டிபெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஒன்று வந்திருக்கு. சீக்கிரம் குயிக் டிசிஷன் எடுத்து அடுத்த விருத்தி பண்ணுங்கள். கணிசமாக உயர காலகட்டம். இந்த நேரத்தில் லாபங்கள் கணிசமாக சின்ன சின்ன லெவலில் உயர்கிறது. பெரும் முயற்சிகள், பெரும் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆக மொத்தம் இதுலேயும் டெவலப்மெண்ட் வருது. எதை தவிர்க்கணும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா, லோன் வாங்கி பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாமா அப்படிங்கிற சூழ்நிலை இப்பொழுது வேண்டாம். லோன் கிடைக்குமா, லோன் சம்மந்தப்பட்டு இருக்குமா, லோன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உண்டு. அப்போ லோன் கிடைச்சாலும் தேவையா, இந்த டெவலப் ஆகுமா அப்படிங்கிற கால சூழ்நிலையில் பார்த்துட்டு பண்ணணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 11ல் இருக்கிற சனி பார்வை உங்கள் ராசிக்கு வருது, கொஞ்சம் தாமதமாகும். அதனால் அதை பொண்ணு பார்க்கணும். அதை குறிப்பாக இடத்த வச்சு வாங்குறது, வண்டி வாகனத்தை வச்சு வாங்குறதுங்கிறது மட்டும் தவிர்த்துருங்க. ரைட்,
பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட ஆதாயங்கள் இப்போலாம் கொஞ்சம் குறைவாக இருக்கனால அது சம்மந்தப்பட்ட முடிவுகள் வேண்டாம். இப்போ ஒரு சார் ரொம்ப நாளாக ஒரு கேஸு வழக்குகள் போயிட்டுருக்கு, அது முடிவு நிலைகள் என்ன, சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு ஜாதகம் பார்க்க முடியும். நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதை இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், வருகின்ற வீடியோவிலும் இன்க்ளூட் பண்ண போகிறேன். சரி பார்ப்போம். இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். கேஸை கொஞ்சம் ஒரு வாய்தா வாங்கி கொஞ்சம் காலத்தை இழுக்க வேண்டிய காலகட்டம். இந்த நேரத்தில் முடிவுகள் எடுத்தீங்க அப்படின்னா மாறுகிற சூழ்நிலை உண்டு. ஏன்னா உங்கள் செவ்வாயும் பரிவர்த்தனையாக இருக்குது, வம்பு வழக்கை குறிக்கிற 6, 8 புதன் வர்க்கமிட்டிருக்க, இன்னொரு டைம் மேல்முறையீடு போகிற மாதிரி ஆயிரும். அதனால் அந்த விஷயங்கள் வேண்டாம். இப்போ என்ன தான் பண்ணணும், உங்கள் எந்த வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்த்துரும். இந்த குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு ஏதோ ஒன்று பண்ணி சாதகப்படுத்திக்கணும். சாதகப்படுத்தி சாதனை பெறுவது எப்படி அப்படின்னு பார்த்துடலாம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான சூழ்நிலை. இந்த நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை என்று, குறிப்பாக வியாழக்கிழமை தான், வியாழக்கிழமை என்று சிவன் வழிபாடு, சிவன் கோயிலுக்கு வியாழக்கிழமை என்று வழிபாடு செய்ய செய்ய ரொம்ப வளர்ச்சியாக இருக்கும். இந்த வழக்கு வம்பு இருக்கிறவங்க மட்டும் முடிவு வர்றதுக்கு பெருமாள் கோயில், ஏன்னா அதுதான் 8 இருக்குது. அஷ்டமி, நவமி இந்த மாதிரி ஏதோ ஒரு நாளில், பொதுவாக அந்த நாளில் முக்கிய முடிவுகள் எடுக்க மாட்டோம், ஆனால் அதுதான் இங்கே வருது. அஷ்டமி, நவமி இந்த மாதிரி ஒரு நாளில், ஏன்னா ராமநவமியில் வருது இல்லையா, புதன், அதான் அந்த நாளில் சென்று இது பண்ண வேண்டியது. உங்களுக்கு ராசி எண்கள், நிறங்கள் இதை பற்றி பேசிடுவோம். உங்களுக்கு இந்த நேரத்தில் சார் ஏதோ ஒன்று பூஸ்டப் பண்ணி மேலே வரணும் அப்படின்னா கையில் எடுக்க வேண்டிய ஆயுதமான நம்பர் 6ஆம் நம்பர். இது வளர்ச்சியும் கொடுக்கும், வெற்றியும் கொடுக்கும். 8ஆம் நம்பர், 8ஆம் நம்பர் பயன்படுத்தாமல் லாபாஸ்தானத்தில் அவர் தான் இருக்கார், 11ஆம் அதிபதி, அவரை விட்டுட்டு நீங்கள் ஜெயிக்க முடியாது. சனியை தவிர்த்தோர் மேசம் வெல்லாது, சனியை தவிர்த்து மேசம் வெல்ல முடியாது. அதனால் இந்த மேசத்துக்கு 11ஆம் அதிபதியான சனியை கையில் எடுத்துக்கிட்டு சனீஸ்வரர் வழிபாடு இதெல்லாம் பண்ணிக்கங்க, சூப்பராக இருக்கும். இப்போ ஹெல்த் வைஸ் இந்த ஒரு பாயிண்ட்டோட நிறைவு பண்ணுறேன். ஹெல்த் என்ன பண்ணுறது, போன மாதங்கள் இருந்த தொந்தரவுகளை சற்றே குறைகிறது. அதனால் இந்த மாதம் உடல் உபாதைகள் குறைவு, பயப்பட தேவையில்லை. நரம்பு சம்மந்தப்பட்டதோ தோல் சம்மந்தப்பட்டோ வந்தால் மட்டும்தான் வருமே தவிர வேறு விஷயங்கள் பெருசாக வர மாதிரில. ஆக மொத்தம் சுபிச்ச பாருங்கள். இதை தவிர வேறு ஏதாவது சந்தேகங்கள் இதாக இருந்தால் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள், உறுதியாக கொடுக்கப்படும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். வணக்கம், வாழ்த்துக்கள்.